ஒரு பக்கா பேன் இண்டியா காஸ்டிங்கோட இப்போ நம்ம தனுஷ் அவர்களுடைய 55வது படம் ரெடியாகி கொண்டிருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இன்னைக்கு நம்ம தனுஷ் அவர்களுடைய 55வது படத்தினுடைய வில்லனுடைய போஸ்டரை அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் டீமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். சரியான அப்டேட் அப்படி தான் சொல்லியாகணும். ரொம்ப வருஷங்கள் கழித்து நம்ம தனுஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா பேன் இண்டியா காஸ்டிங்கோடு நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா அப்டேட்டும் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை நாளாக இருக்கும் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த எல்லா அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக இந்த திரைப்படத்தில் எந்தெந்த ஹீரோயின்ஸ் நடிக்க போகிறாங்க, மியூசிக் டைரக்டர் யார், எல்லாத்தையும் அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் டீமே சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காண்டி இந்த வீடியோவில் அந்த அப்டேட் பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ முதலாவதாக இந்த திரைப்படத்தினுடைய வில்லன் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, நம்ம மலையாளம் சூப்பர் ஸ்டாரான நம்ம மம்முட்டி அவர்கள் அப்படி தான் சொல்லியாகணும். இது வந்து ஒரு பயங்கரமான அப்டேட் அப்படி தான் சொல்லியாகணும். தனுஷ் வர்சஸ் மம்முட்டி அப்சல்யூட் சினிமா அப்படி தாங்க சொல்லியாங்க. ஐ காண்ட் இமேஜினுங்க இந்த மாதிரி ஒரு சினாரியோ. இந்த ரெண்டு ஜாம்பவான்கள் சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டராக நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். அந்த காஸ்டிங்கை வச்சே நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம தனுஷ் அவர்கள் பேன் இண்டியா காஸ்டிங்கில் வந்து நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. பட் ஹீரோ வில்லன் காம்போவில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மாஸ்டரில் விஜய் சார் வர்சஸ் விஜய் சேதுபதி எப்படி பார்த்தோமோ, ஸோ அந்த மாதிரி தனுஷ் அவர்கள் வர்சஸ் நம்ம மம்முட்டி அவர்கள் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ ஏன் நான் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தினுடைய இயக்குனர் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா போஸ்டருமே பயங்கர வைலன்ஸுவாக ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். நம்ம தனுஷ் அவர்கள் அந்த ஷேடில் வரும்போது, அதேமாதிரி நம்ம மம்முட்டி அவர்கள் இந்த சைடு அந்த ஒரு வைலன்ஸு ஷேடில் வரும்போது படம் எங்கேயோ போயிடும் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த காம்போக்காண்டி நான் வெயிட் பண்ணுறேன். எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் டி அண்ட் மம்முட்டி காம்போ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோயின் நம்ம ஸ்ரீலீலா அவர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் பல்லவி அவங்க தான் சொல்லியாகணும். ஸோ 2 ஹீரோயின் ஒரு படத்தில், அதேமாதிரி 2 பிக் மேல் ஆக்டர்ஸ் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் நம்ம சாய் அபியங்கர் அவர்கள். எனக்கு பர்சனலி வந்து சாய் அபியங்கர் அவர்களுடைய மியூசிக் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படி தாங்க சொல்லியாகணும். ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா பாட்டுமே ஒரு லவ் மெலோடி சாங்ஸை தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பயங்கர வைலன்ஸுவான ஒரு பாட்டு வந்து நம்ம சாய் அவர்களுடைய மியூசிக்கில் வரல. பட் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி அவர்களும் நம்ம தனுஷ் அவர்களும் நம்பி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம தனுஷ் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம மம்முட்டி அவர்களுடைய இந்த காம்போவுடைய படம் அப்படிங்கிறது இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படி தான் சொல்லியாகும். ஸோ எத்தனை டி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் T55 அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.